ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கும். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னக்கா, வசிய மருந்து வசியமை. 1 மணி நேரத்தில் வசியம் செய்யக்கூடிய வசிய மருந்து வசியமை கிடைக்கும். 100% இதுக்கு உத்தரவாதம் தரும், உறுதி தரேன். நம்பி தைரியமாக வாங்கலாம். ஏற்கனவே போட்ட பதிவுகளில் எல்லோரும் மை வந்து 600 தரீங்க, 500 தரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது எல்லாம் கஷ்டப்படுறவங்களுக்காக தான் அது நம்ம அந்தளவுக்கு கம்மியாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நிறைய இடத்துல கேட்டதுக்கு எல்லோரும் 10,000 கேட்குறாங்க, 5,000 கேட்குறாங்க, 20,000 கேட்குறாங்க அப்படின்னாங்க. அது மற்றவங்களோட தொழில் நோக்கம், தொழில் லாபம், அது நமக்கு தேவையில்லாத விஷயம். நம்மக்கிட்ட கம்மியாக கொடுத்துக்கிட்ருக்கோம். வாங்கி சக்ஸஸ் ஆனவங்க 100 பேர் கொடுத்தா 100 பேரில் 80 பேர் சக்ஸஸ் ஆகிருக்குன்றாங்க. 20 பேர் அவங்களோட சொந்த பிரச்சனை, தனிப்பட்ட பிரச்சனை என்னன்னு தெரியல, எப்படி யூஸ் பண்ணுறாங்க போகிறாங்க நமக்கு தெரியாது. ஏன்னா 100 பேரில் 80 பேர் வந்து சக்ஸஸ் ஆகிருக்குன்னு சொல்லி தான் அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. ஒரு 20 பேர் தான் அதை வந்து அப்படி லேட்டாக ஆகிடுச்சி, போயிடுச்சு, வந்துருச்சு, அதை வந்து பயன்படுத்த தெரியல, அப்படி இப்படின்னு நிறையா காரணங்கள் சொன்னாங்க. அது நம்ம கொரியர் போட்டு கொரியர் அவங்க கைக்கு போகலன்னா தான் நம்மளோட மிஸ்டேக்கு. கொரியர் அவங்க கைக்கு போய் சேர்ந்துருச்சு, அதுக்கப்புறம் அது அவங்களோட ப்ரொசீஜர் எப்படின்னு நமக்கு தெரியாது. இப்போ நிறைய பேருக்கு கொரியர் போடுறேன், கொரியர் கரெக்டான அட்ரஸ் கொடுக்குறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. நீங்கள் கொடுக்குற அட்ரஸுக்கு தான் நான் கொரியர் போடுறேன். நிறைய பேர் கொரியர் வரல அப்படின்னு சொல்கிறீங்க. அது நீங்கள் கொடுக்குற அட்ரஸுக்கு தான் நான் போடுறேன். கொரியர் வரலங்கிறது என்னோடய மிஸ்டேக் கிடையாது. நான் கொரியர் போட்ட உடனே ரெசிப்ட்டை உங்களுக்கு நான் அனுப்பிச்சிட்றேன். கன்சைன்மெண்ட் நம்பரை உங்களுக்கு நான் அனுப்பிச்சிட்றேன், எல்லாமே அனுப்பிச்சிட்றேன். ட்ராக் செக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ட்ராக் செக் பண்ண சொன்னாலும் பண்ண தெரிலன்றீங்க. நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்கள். நானும் செக் பண்ணி சொன்னாலும், இந்த ஏரியாவில் வந்துட்டுருக்குன்னு சொன்னாலும் 2 நாள் வெயிட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் திரும்ப பழைய புராணத்தை ஆரம்பிச்சிடுங்க, வரலன்ட்டு. தயவு செஞ்சு கொரியர் போட்டு ரெசிப்ட்டை கொடுத்தனா மேக்ஸிமம் ஒரு கொரியருக்கு 10 நாள் டைம். அந்த 10 நாளுக்குள்ளே கொரியர் ரீச் ஆச்சுனாக்கா உங்கள் கைக்கு வந்து சேரும். 10 நாளுக்கு மேலே ஆச்சுனாக்கா கொரியர் ரிட்டன் எனக்கு வந்துடும். அதே போல் உங்கள் மொபைல் நம்பர் கொரியர் கவரில் எழுதி அமைக்கிறேன். அந்த கொரியர் கவரை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்கா, மொபைல் நம்பர்லேருந்து அவங்க கால் பண்ணுவீங்க. அந்த நம்பர் நீங்கள் வந்து ஆக்டிவ்லேயே இருக்கணும். அந்த நம்பர் ஆக்டிவில் இருந்தால் தான் உங்களுக்கு அவங்க கால் பண்ணும்போது உங்களுக்கு ரீச் ஆகும். நீங்கள் ஆக்டிவில் உங்கள் நம்பர் இல்லைனாக்கா கால் பண்ணாலே உங்களுக்கு கால் ரீச் ஆகாது. அது உங்களோட மிஸ்டேக்ஸ் சமயம் நடக்கிறதுனால வந்து என் பேரில் குறை சொல்கிறது இருக்கக்கூடாது. தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை மாற்றிங்க. ஏன்னா நான் கொரியர் போட்ட உடனே உங்களுக்கு கன்சர்ன் நம்பர், ரெஜிஸ்டர் நம்பர் எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்றேன். அந்த கன்சர்ன் ரெஜிஸ்டர் நம்பரை அனுப்பிச்சாக்க எங்கே இருக்குன்னு ட்ராக்கு செக் பண்ணிங்க. பக்கத்தில் உங்களுக்கு தெரியலனாக்கா பக்கத்தில் இருக்கிற கொரியர் ஆஃபீஸில் ப்ரொஃபஷனலாக, இல்லை வந்து ஃப்ரெஞ்சா, இல்லை வந்து எஸ்டி கொரியரா, டிடிடிசியா, கொரியர் எந்த கொரியரில் போட்டாலும் அந்த கொரியர் நேம் சொல்லிடுறேன். அந்த பக்கத்தில் இருக்கிற ஆஃபீஸில் இந்த நம்பருக்கு கொடுத்து கூட நீங்கள் ட்ராக் செக் பண்ணிக்கலாம். இந்த தேதியில் இத்தனாம் தேதி போட்ட கொரியரு இந்த ஊர்லேருந்து வந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் சொன்னால் கூட ஆஃபீஸில் கூட செக் பண்ணி சொல்லுவாங்க. அதை பண்ணாமல் நீங்கள் வந்து எனக்கு தேவையில்லாமல் கால் பண்ணி என்னோடய டைம் வேஸ்ட் பண்ணிக்க, எனக்கு கொஞ்சம் மண்டை சூடாக்குறீங்க. அந்த வேலையை வேணாம். தயவு செஞ்சு பக்கத்தில் கொரியர் ஆஃபீஸ் தான், அங்கே போய் கேட்டுங்க. நீங்கள் ட்ராக் செக் பண்ண தெரியாமல் தடுமாறிட்டு இருந்துட்டு கொரியர் நம்பர் வரல, போல், ரெஜிஸ்டர் ஆகலை அப்படின்னா நான் பொறுப்பு கிடையாது. சரிங்களா? பக்கத்தில் நான் கொடுக்குற கன்சர்ன் நம்பரை கொண்டு போய் ஆஃபீஸில் பக்கத்தில் இருக்கிற கொரியர் ஆஃபீஸில் கொடுத்து கேட்டிங்கன்னா கூட அவங்க வந்து ட்ராக் எங்கே இருக்குன்னு செக் பண்ணி சொல்லுவாங்க. தயவு செஞ்சு ட்ராக் எங்கே இருக்குன்னு செக் பண்ணாக்க கொரியர் ஆஃபீஸை போய் கேளுங்க. நீங்களே ஏதோ ஒரு நம்பரை போட்டு எப்படியே செக் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லி நான் கொடுக்குற நம்பரை மாற்றி போட்டிங்கன்னா கூட ட்ராக்கு காட்டாது. சரி வாங்க, என்னன்னாக்கா ஒரே மணி நேரத்தில் வசியம் செய்யக்கூடிய மருந்து நம்மள்ட்ட கிடைக்கும். வசியம் மருந்து வசியம் மை கிடைக்கும். வேணுங்கிறவங்க நேரில் வந்து வாங்கிக்கலாம், கொரியர் மூலமாக வாங்கிக்கலாம். எப்போ வேணும் என்ன வேணும்னு சொல்லி நீங்கள் சொல்லணும். ஏன்னாக்கா யாருக்காக வசியம் பண்ணுறதுக்கு மருந்து கேட்குறீங்க, மை கேட்குறீங்களோ அவங்களோட பேர், ஃபோட்டோ, ஊர் இதெல்லாம் வேணும். மேக்ஸிமம் அது வந்து கணவன் மனைவிக்கு தான் அதிகபட்சமாக பண்ணுறது. இந்த கள்ளக்காதல் விஷயத்தை மட்டும் யாரும் தொடர்பு கொள்ளாதீங்க. இது இல்லீகல் ஒரு அதாவது வந்து இல்லீகல் மேட்ரு. அதாவது என்னக்கா இது சட்டத்துக்கு புறம்பான செயலாக இருக்கும். தயவு செஞ்சு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைக்கு மட்டும் வாங்க, அதை மட்டும் நான் பண்ணித்தரேன். மற்றபடி கள்ளக்காதலுக்கோ மற்ற விஷயங்களுக்கோ நம்மளுக்கு ஈடுபடாதீங்க, அதை நான் பண்ணித்தர மாட்டேன். அதனால தான் கணவன் மனைவியோட 2 பேரும் கணவன் மனைவியாங்கிறது பொறுப்புக்கு தான் ஃபோட்டோ கேட்குறது. கணவன் மனைவியாக இருந்தால் தான் அவங்களோட ஃபோட்டோ அனுப்ப சொல்கிறது. அந்த ஃபோட்டோ அனுப்பி தான் அவங்களுக்கு பூஜை பண்ணி தான் அந்த மருந்து நம்ம கொடுக்குறது. கணவனுக்கு மனைவி செய்யணும், மனைவிக்கு கணவன் செய்யணும்னு சொல்லி தான் அது நம்ம செஞ்சுக்கலாம். அதே போல் குழந்தைங்களுக்கு மற்றவங்க பேச்ச பிள்ளைங்க கேட்கல, அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நம்ம இதை கொடுத்துட்ருக்கோம். 1 மணி நேரத்தில் எப்பேற்பட்ட ஆளையும் வசியம் பண்ணலாம். அது எவ்வளோ பெரிய வித்தக்காரனாக இருந்தாலும் வசியம்லாம் அதுக்கு தேவையான மை மருந்து நம்மள்ட்ட கிடைக்கும். வேணுங்கிறவங்க நம்மளோட நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பு நம்பரும் தரேன், லிங்க்கும் பின் பண்ணுறேன். அதுலேயும் போய் பார்த்து டச் பண்ணி உள்ளே வந்து கேளுங்க. தயவு செஞ்சு இந்த டைம் பாஸுக்கு பண்ணுற ஆளுங்க மட்டும் எனக்கு கால் பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட்டு பண்ணாதீங்க. அதே போல் நம்ம பேரில் நம்பிக்கை வைக்கிற ஆளுங்க மட்டும் நம்மள்ட்ட மை மருந்து வாங்க. கொரியர் போட்டால்
10 நாளுக்குள்ளே வரும்னு நம்ம மேலே நம்பிக்கை வைக்கிறவங்க வாங்க. அந்த நம்பிக்கை இல்லாதவங்க போட்டு பணத்தை அனுப்பிட்டு கொரியர் போடுங்கன்னு சொல்லி இந்த டார்ச்சர் பண்ணுற ஆளெல்லாம் வேணாம். நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் என்னை நம்பி அனுப்புங்க. நான் உங்களுக்கு நல்லபடியாக செய்து அதை கொடுத்து அனுப்பிச்சி விட்றேன். நம்ம மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் தயவு செஞ்சு நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போது திருச்சிக்கு ரீசெண்டாக ஒரு அம்மாவுக்கு அனுப்பிச்சி விட்டேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கொரியர் போட்டு கொரியர் அவங்க ஏரியா ரீச் ஆகிடுச்சு, கால் பண்ணுறாங்க. இந்த அம்மா கால் அட்டன் பண்ணலாம். நீங்கள் எனக்கு கொரியர் போட்டுட்டு பொய் சொல்கிறீங்க, கொரியர் போடவே இல்லை, நீங்கள் என்ன பணம் வாங்கிட்டு ஏமாத்துறீங்க அப்படின்றாங்க. தவறுகள்லாம் முக்கால்வாசி உங்கள் பேரில் இருக்குது. அந்த மாதிரி வேலைகள் இருக்க வேணாம். தயவு செஞ்சு எனக்கு கொரியர் ரிட்டன் வந்துருச்சு சொல்லி எனக்கு கொரியர் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறாங்க. அதே போல் தூத்துக்குடியிலேருந்தும் கொரியர் போட்டு விட்டேன் தூத்துக்குடிக்கு. அவங்க நம்பர் ரீச் ஆகலை, மொபைல் ரீச் ஆகலை. கொரியர் ரிட்டன் வந்துருச்சு 1 மாதம் கழித்து நமக்கு திரும்பவே. எனக்கு மிஸ்டேக் நிறைய பேர் உங்கள் பேரில் வச்சுக்கிறீங்க, உங்களோட மொபைல் ரீச் ஆகுங்கிறதுனால. தயவு செஞ்சு அந்த மாதிரி தவறுகள் செய்யாதீங்க. அதை என்னன்னாக்கா என் பேரில் குறை இருக்கிற மாதிரி காட்டிக்கிறீங்க. அந்த மாதிரி வேலைகள்லாம் வேணான்னு சொல்லி கேட்டுக்கிறேன். எப்பேற்பட்ட ஆலயம் 1 மணி நேரத்தில் வசியம் செய்யக்கூடிய வசியமானது வசியமை கிடைக்கும். 100% உத்தரவாதம். சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. நம்பி வாங்கலாம். இது குடும்பத்துக்கு மட்டும், குடும்ப யூஸுக்கு மட்டும், அதாவது கணவன் மனைவி குழந்தைகள் பிரச்சனைக்கு இதுக்கு மட்டும் நீங்கள் நம்மள்ட்ட கேட்டு வாங்கிக்கலாம். அதே போல் அனைத்து வகையான மையும் கிடைக்கும். தொழில் மை, கணவன் மனைவி வசிய மை, சர்வ வசிய மை, அதாவது எல்லா காரியங்களுக்கும் நம்மள்ட்ட மை கிடைக்கும். தேவைப்படுறவங்க நம்மள்ட்ட வாங்கிக்கலாம். அதே போல் வசியம் மை மட்டும் இல்லாமல் வசிய மருந்து, வசிய தாயத்துகள் எல்லாமே கிடைக்கும். அது வேணுங்கிறவங்க நம்மள்ட்ட வாங்கிக்கலாம். அதே போல் அனைத்து தெய்வத்துக்கு உண்டான எந்திரங்களும் மாந்திரிக புத்தகங்களும் நம்மள்ட்ட கிடைக்கும். தேவைப்படுறவங்க அதையும் வாங்கிக்கலாம். வேணுங்கிறவங்க நமக்கு என்னன்னாக்கா முன்னக்கூட்டியே தகவல் சொல்லிடுங்க. தகவல் சொல்லிவிட்டு அமௌண்ட்டை அனுப்பிச்சிட்டு, எனக்கு அமௌண்ட்டை அமைக்கிறீங்களா, ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் எதில் அனுப்பிச்சாலும் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிட்டு உங்கள் அட்ரஸை உடனே கையோடு அனுப்பிச்சிடுங்க. அப்போ நான் உங்களுக்கு கொரியர் ரெடி பண்ணி போகிறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் அமௌண்ட்டை அனுப்பிச்சிட்டு கொரியர் போடுற டைமில் அப்போ நான் உங்களை அட்ரஸ் கேட்டுட்டு இருக்க மாதிரி இருக்குது, நீங்கள் அனுப்புறதுக்கு லேட் ஆகிடுதுனால அமௌண்ட் அனுப்பிச்சிட்டிங்கன்னா கையோட அட்ரஸ் அனுப்பிச்சிடுங்க. அதே போல் உங்கள் ஊர் பேர் கரெக்டாக டீட்டெயிலாக அனுப்பிச்சிடுங்க. அனுப்பிச்சிட்டிங்கன்னா தான் அவங்களுக்கு கொரியர் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். தயவு செஞ்சு என்னன்னாக்கா நீங்கள் எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுங்க, சரிங்களா? கொரியர் போடுறது பெருசு இல்லை. கொரியர் உங்கள் ஏரியாவுக்கு ரீச் ஆச்சு, எனக்கு ரிட்டன் ஆகுங்கிறது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொரியர் உங்கள் கைக்கு வாங்காமல் இருக்குது உங்களோட தவறு, சரிங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற வீடியோ உங்கள் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம். நன்றி, வணக்கம்.